காஞ்ச பட்டாணி குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் நாள் இரவே காஞ்ச பட்டாணி 200 கிராம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு குக்கரில் 3 விசில் வேக வச்சு நல்லா பைனாக வெந்துடுச்சு பாருங்கள். ஒரு உருளைக்கிழங்கு ஒரு 5-6 பீஸ் முருங்கைக்காய் வேக வச்சு வச்சுருக்கோம். அடுத்தது தக்காளி, பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இதை பைனாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வர போகிறோம். இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, அடுத்தது பட்டை, சோம்பு, கருவேப்பிலை பொடி தாளிக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். வெங்காயத்தை போட்டோம். வதக்குவோம். அடாடாடா என்ன மனம்! இந்த பட்டை லவங்கம்லாம் கமகமன்னு இருக்கு. கருவேப்பிலை பொடியை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. லைட்டாக ஒரு மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். இது மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கலந்து அரைச்சி வச்சுருக்கு போட்டுக்குவோம். 2 ஸ்பூனு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க. கிண்டி விட்டுக்குவோம். தேவையான அளவு நமக்கு எவ்வளவு இந்த பச்சை வாசனை போனோடனே நமக்கு எவ்வளோ தேவையான தண்ணியாக ஊற்றணும் ஊற்றிக்க வேண்டியது. அது பச்சை வாசனை போட்டோம். தண்ணி இப்படியே ஊற்ற வேண்டாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு தட்டு வச்சு மூடிடுவோம். நல்லா கொதித்தோடனே நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் போட்டு கொதிக்க விடுவோம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பட்டாணியை ஊற்றிடலாம். நல்லா மலர்ந்து ஒரு தோல் நல்லா அந்த தோலே கலண்டு இது பண்ணி அப்படி வேக வச்சுருவாங்க. அப்படி 3 விசில் அளவு ஒரு டைம் நம்ம வச்சிட்டோம்னா நம்மளுடைய தண்ணிக்கு எத்தனை விசில் நமக்கு கணக்கு தெரியும். இந்த என்னோட தண்ணிக்கு 3 விசில் தான். அதுக்கு மேலே வச்சிட்டோம்னா குழஞ்சிரும். பாருங்கள் எப்படி நல்லா பையனாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த நல்லாயிருக்கும். நம்ம சப்பாத்தி குருமா வச்சோம்னா இன்னும் ஒரு விசில் கூட வச்சுக்கலாம். குழம்புக்கு நமக்கு இதுதான் சரியாக வரும். இது சாப்பாட்டு குருமா, அதனால் இதுக்கு சரியாக வரும். அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் ஊற்றிக்கிறோம்னா வச்சு வச்சுருக்கோம். அரவேக்காடை இருக்குது. உப்பு சீரக சரியாக வந்துடும். பாருங்க எப்படி தளன்னு கொதிக்குது. இப்படி தான் கொதிக்கணும். நமக்கு இது நல்லா சூப்பராக வந்துருச்சு. பட்டாணி குருமா எப்படி பார்க்க அப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இது தேங்காய் நம்ம வீட்டில் இருந்து சாப்பிட்டோம்னா தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேலைக்கு போகிறீங்க, காலையிலே சமைச்சு கொண்டு போயிடுறீங்க, தேங்காய் ஊற்றிட்டு போனீங்கன்னா மதியம் சாப்பிடையில சளிச்சிடும். அதனால் நம்ம இப்படி கெட்டி குழம்பா வச்சு தேங்காய் ஊற்றாம சாப்பிடுங்க. வீட்டில் இருந்து சாப்பிடையில தேங்காய் ஊற்றிக்குங்க. இதுவே பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் இந்த குருமா வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இருக்கும். பாருங்கள் உப்பு போதுமானு பார்க்குறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் போட்டுக்குவோம். அவ்வளோதான். இந்த உப்பு கரைஞ்சோடனே கொத்தமல்லி தலையை போட்டு இறக்க வேண்டியதான். என்னடா நான் கருவேப்பிலை பொடி போடுறேன் வித்தியாசமாக அப்படின்னு நினைக்காதீங்க. குழந்தைகள்லாம் சாப்பிட்டாங்கன்னா அந்த கருவேப்பிலையை எடுத்து வெளியில் வீசிடுறாங்க. அதுக்காக நம்ம கருவேப்பிலை பொடியை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு அப்படி லைட்டாக நம்ம தாளிக்கீரை போட்டோம்னா அது நமக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது. யாருமே எடுத்து போட்டு சாப்பிட மாட்டோம்.
இது வந்து நமக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து குழம்பு தயாராகிடுச்சு. அடா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மக்களே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து பிஏ பாசிட்டிவ் எனர்ஜி சேனல். நம்ம வந்து எல்லாமே நல்லதே நடக்கணுங்கிறதுக்காக இந்த சேனலோட பேரே வந்து பாசிட்டிவ் எனர்ஜின்னு வச்சுருக்கேன். எனர்ஜியாக நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். யங்கர்ஸ்களே பாருங்கள், வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அவ்வளோதான், மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது. வாசம் போட்டு மூடி வச்சுருங்க, மாற்றிடுங்க.